மூளை வறுவலும் தோதல் மாதிரி தான், கையை விடாமல் அப்படியே பொரியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான முறையில் ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு ஜெடி விளாக். நான் உங்கள் சார். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த பழைய வீட்டில் தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இங்கே வந்துட்டோம். நேற்றைய நாளை பொறுத்தா சரியான பிஸியும், அது மட்டும் இல்லாமல் சரியான அலைச்சலாக இப்போ நாங்கள் சுவாசம்லாம் தெரிஞ்சு இந்த 2 நேரம் சாப்பாடை கூட நாங்கள் அர்ப்பணித்து நேற்றைய தினமான வேலை திட்டம் நடக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே காலையிலேயும் வந்து ஒரு சோட்ரிஸ் தான் அப்படி சாப்பிட்டு போனோம். மதியம் வந்து சாப்பிடலாம். அதே நேரம் வந்து இரவு சரி ஒரு நல்லா சமையலை சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னால் அதுக்கும் டைம் கிடைக்கல. அப்படியே இங்கே வர நைட்டு ஆகிட்டுது. ஆகவே நாங்கள் பான் தான் வேண்டியது சாப்பிட்டது. இன்றைக்கு நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு, அது என்னுடைய கைப்பக்கத்தில் வடிவாக சமைச்சு சாப்பிடணுன்றதுக்காக நல்ல ஒரு மச்ச சமையலும். ஆகவே இன்றைக்கி என்னென்ன எல்லாம் என்னுடைய என்ன சொல்கிறது நேற்றைய தினமும் நல்ல ஒரு சாப்பாடாக சாப்பிடல. அதுக்கு எல்லாம் நல்ல ஒரு கலையாக வந்து இந்த தினம் வடிவாக நல்லா சாப்பாடு சாப்பிடணும். இன்றைக்கி என்னெல்லாம் சமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றது, நேரத்தை வந்து அசட்டை பண்றதை பற்றியும் உண்மைக்குவே நான் அதை கலைக்க போனோமே சொன்னால் நேற்று தினம் நாங்கள் சொல்லியிருந்தோம் வேலை திட்டங்களாக போயிருந்தாலும் வந்து ஒரு சாதாரண நபராக இருக்கட்டும், வந்து ஒரு அதிகாரி யாராக இருந்தாலும் வந்து நேரத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்க வேணும் சொன்னால் சொல்லுவாங்க. நேரம் பொண்ணானது, ஸோ டைம் இஸ் கோல்டுன்னு. அதை வந்து ஒவ்வொருத்தருமே அதை கடைப்பிடிப்போமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு சில வேலை திட்டங்கள்னு சொல்லி அலைச்சலாக இருந்தாலும் நாங்கள் அந்த வேலை திட்டம் அமையும் போது நேரங்களை வந்து அசட்ட தள்ளுவதற்காகவே நாங்கள் தாமதிச்சு அதனாலே இப்படி ஒரு சில காரியங்களும் விடுபட்டது. நேற்று தினம் உணர்ந்துட்டேன். அது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றாங்க மெனக்குமுறலா வெளிப்படுத்தி சொல்லப்போனால் பெரிய ஒரு சம்பவமாக கூட இருக்கு. ஆனாலும் வந்து நான் நேற்று மேலே சாப்பிட்டுருக்கேன். எதுலாம் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு என்னுடைய மதிய சமையல் எல்லாத்தையும் பார்க்கலாம். நல்ல ஒரு பசியோட இருக்குன்னா என்னென்ன சமைக்க போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு சூப்பரான மச்ச சமையலுக்கு ரெடியாகிறேன். நான் வந்து ஆட்டிறச்சி குழம்பு வச்சு அப்படியே இது பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற மூளையும் இருக்குது, ஊர் முட்டை போட்டு இன்றைக்கு ஒரு வறுவல். உண்மைக்குமே நேற்று மதிய சாப்பாடே நாங்கள் சாப்பிடல, அவ்வளோத்துக்கு இன்றைக்கி என்னுடைய கைப்பக்குவத்தில் வந்து நல்ல ஒரு மச்ச சமையல் இந்த தினம் சமைச்சு சாப்பிடப்போன்னு இப்போ வந்து ஆட்டிறச்சி எல்லாமே தயார் செய்து எடுத்து வச்சுருக்கிறேன். மூளைக்கு இன்றைக்கி எங்கண்ட கோழி போட்டதான ஊர் முட்டை பாருங்க. இது வந்து மூளையும் ஊர் முட்டையும் வடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெடி பண்ணி போட்டு தான் அப்படியே சமைக்க தொடங்குறது. இப்போ வந்து பீட்ரூட் வந்து வர கேரட் வெட்டி வச்சுருக்கேன் பருப்புக்க போடுறதுக்கு. ஸோ இப்போ தேவையான அளவு உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் பட்டுன்னு பாருங்கள் அப்படியே அடுப்பை ஒன்று வந்தாலும் சமையல் முடியலாம். அப்படிதான் ரச்சி சிறக்கு வறுக்கிறதுக்கு எல்லாமே போட்டேன். எல்லா சேர்வையுமே இருக்குது. அதே நேரம் வந்து பருப்பும் கோவாவும் அடுப்பில் சமையலுக்கு தயாராக வச்சுக்கிங்கன்னா பட்டுன்னு என்னுடைய சமையல் சூப்பரான முறையில் முடிய போகுது. இப்போ வந்து மூளை வறுவலுக்கு வெங்காயம் வதக்குறதுக்கு எண்ணெய் விடுறேன். நல்லா எண்ணெய் சுரண்டு சூடு எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ வெங்காயம் உள்ளி வெட்டி வைக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொண்ணுரமாக வதங்கணும். வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுதான் போடும். வெங்காயமெல்லாம் நல்லா பொரிஞ்சுதான்னு சொன்னால் அப்புறமா என்ன
எல்லாமே அதாவது மஞ்சள் உப்புத்தூள் எல்லாம் போட்டு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மூளையை அதை அப்படியே போட்டு வறுக்க பண்ணி இது வந்து அப்படியே முட்டை பர்வர் மாதிரி தான் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு ஊர் முட்டைனாலே நல்ல கலராக இருக்கு பாருங்க இந்த சொன்ன நல்லா துருவி துருவியாக மூளை வருவலும் தொடல் மாதிரி தான் கையை விடாமல் அப்படியே சிந்திக்கொண்டே இருக்கும் ஊர் முட்டை போட்டு நல்லா வறுவல் செய்யலாம் நல்ல வாசனை வருது சூப்பரான வாசனை தான் பாருங்க சூப்பரான முறையில் நல்ல ஊர் முட்டை போட்டு மூளை வறுவல் ரெடி இப்போ பேனில் என்ன செய்யப்பேன்னு சொன்னால் பீட்ரூட் வறுக்க பண்ணுறேன் அதுக்கும் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எதுக்கான்னு சொன்னால் வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்குறது நல்லா எண்ணெய் சூடாரட்டு பருப்பு கொதிச்சு வந்துட்டு உதிச்ச எண்ணெய் சேர்க்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படி இருக்கேன் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்க உள்ளி ஓகே எல்லாம் மதம் கட்டணும் இப்போ நல்லா பாருங்க வெங்காயம் மதங்கின்ற வேலையில் அப்படியே பொரியல் வச்சுக்கிட்டு தேவையாமல் எல்லாமே பதப்படுத்தி வச்சுருக்கேன் தூளுப்பு அப்புறம் தூள் எல்லாம் போட்டு பதப்படுத்தியாச்சு ஓகே இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பீட்ரூட் துருவெல்லாம் போட போகிறேன் மூணு நாட்களுக்கு அப்புறமா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சமையல் தான் தினம் பீட்ரூட் பார்க்கறதான் வச்சு சாப்பிடுவோமேன்னு பார்த்தது இருந்தாலும் வந்து லேட் ஆயிட்டுது இதை பீட்ரூட்டும் இன்னைக்கு சாப்பிட பண்ணுறதுக்காமே ஒரு பீட்ரூட்டை கரையிற ஒரு பீட்ரூட் தான் ஒரு பீட்ரூட்டை டக்குன துருவி ஒரு வரையாக்கியாச்சு இது இப்படியே தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கேட்க தேவையான இது நீர் பதம் கொஞ்சம் மத்தினோன்னா நம்ம தேங்காய்க்கு போடணும் இப்போ கொஞ்சம் நல்லா நீர் பதம் மத்தணும் நீர் பதம் மத்திட்டு இப்படியே தான் இந்த பிறகு வச்சு தான் தேங்காய் துருவலும் போட்டாச்சு போட்ட தேங்காய் துருவலை வந்து பீட்ரூட் பரோட வடிவாக மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் இந்த தேங்காய் பூ நல்லா வேகினோன்னு அப்படியே ரக்க வேண்டியதான் பாருங்க பருப்பும் பதமாக அப்படியே அவிஞ்சிச்சு கேரட் போட்டு பருப்பு பால் கறி ரெடி ஆயிடுச்சு ஓகே அப்படி எங்களை பாருங்க எண்ணெய் கொதிச்சிட்டுது நல்லா இது எதுக்குன்னு சொன்னால் அரைச்சி பொரியலுக்கு அப்படியே கொதிச்ச எண்ணெய்க்கு பதப்படுத்தி வச்சுட்டு பறக்க பறக்க வெள்ளை சோறு ரெடி ஆயிட்டுது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ பெரிய சட்டி வச்சாலே தெரியும் என்னுடைய பிரதானமான கறி ஆட்டு கறி வைக்க போகிறேன் இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடரட்டும் வெங்காயம் வதக்குறக்கு அப்படியே பாருங்க இங்கே பொரியலை முடிச்சுண்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நம்ம வெங்காயம் எளிமையான முறையில் இன்றைக்கு ஒரு வாட்டரச்சி கறி வளமையாக வைக்கிறதான இப்போ
நல்லா வதங்கட்டும். பொரியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கிக்குது. அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க ரச்சி. அப்படியே பாருங்க, இது கல்லீரல் ஈரல் எல்லாமே. ஆட்டிச்சு எப்படி சூப்பராக அவிஞ்சிட்டு நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு. இனிமேல் நாம் பாலை ஊற்றி வடிவாக முறையில் சமைக்க போகிறோம். ஆட்டிச்சிக்கு நல்லா கொழுப்பு இருக்கிறனாலே அளவான பால்லாம் விடப்போம். தேவையான அளவு தூளும் போட்டாச்சு. பால் தூள் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வேறு வந்து இறக்குற பருவமாக தான் நாம் ரச்சி சரக்கெல்லாம் இடித்து வச்சுருக்கிறோம் போடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இல்லை ஓகே, ஆட்டிச்சு கறியும் வந்து சூப்பரான மாதிரி ரெடி ஆகிட்டு பாருங்க. நல்ல கொழுப்பு இருந்துச்சு. அங்கங்கே அப்படி எண்ணெய் படந்துட்டே வேக கறியெல்லாம். சமைச்சேன் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா அவ்வளோ பசியோடு இருந்த எனக்கு இன்றைக்கு நல்ல ஒரு மச்ச சமையலாக சமைச்சு என்னுடைய கைப்பக்குவத்திலே வந்து வடிவாக இப்போ வந்து சமைச்சு உடனடியாக சொல்லிச்சு சுவாசம் கொடுத்துட்டு அப்படியே வந்து எனக்கும் போட்டேன். 2 நேரமும் நேற்று வடிவாக சாப்பிடல. அது கம்மியாக இன்றைக்கி வடிவாக சமைச்சு கொண்டுட்டேன். கறி அப்படி சூடாக இருக்குது. வாசனையும் சூப்பராக இருக்குது. அது வந்து குழம்பு பக்கத்துலேயே சாப்பிடுறது தான் சாப்பிட ஃபீலாக இருக்கும். பீட்ரூட் வந்து நான் பால்கறி தான் வைக்கின்றது. சின்ன சின்னதாக கட் பண்ணி அதாவது டைம் இல்லை, பசியும் அப்படி. நான் கூடுதலாக அப்படி தான் சமையல் வந்துட்டேன். நேரம் செலுத்தினா அந்த நேரம் வந்து மிரட்டரி பார்த்து சாப்பிடணும்னு சொன்னான். நம்ம கரண்டி எல்லாம் வந்து தனியாக சம்பல் போட்டு கொண்டு என்னோட என்ன சொன்னால் அறுப்பு வெள்ளை கறிக்க போட்டு ஓகே கேரட்டு சாப்பிடலாம். மூளை வர்றதுக்கு வந்து ஊர் முட்டை பொரியல், ஊர் முட்டை போடனா
இன்னும் நல்லா இருக்கும். நல்ல தூள்பெல்லாம் நல்ல அளவாக போட்டிருக்கேன். நம்ம சாப்பாட்டை பார்த்தாலே தெரியும். என்ன நாங்கள் இப்போ வந்து வெளியில் வேலை திட்டங்கள் போனாங்க, வெளியில் சாப்பிடாம இல்லை என்ன சொல்கிற சோட இருந்தாலும் இப்படி ரெகுலர் சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளை சொல்லுவாங்க தாக்கி பிடிக்குமான்னு சொல்லி. அப்படித்தான் ருசியோட சமைச்சாலும் நல்ல ருசியாக சமைச்சிருக்கேன். என்ன சொல்கிறேன், என்னுடைய சமையலை நானே கவலைப்படாது. அப்படி ஒவ்வொரு கறியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு அப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். சாப்பிட்ட அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ நல்ல சூப்பரான ஒரு சுட சுட அட்டரை வடிவாக சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக பாருங்க, இப்போ இது என்னண்டு கக்கரிக்காய், பச்சை கக்கரிக்காய். எனக்கு உண்மையுமே கக்கரிக்காயில் வந்து இந்த கக்கரிக்காய்ன்னு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நான் இப்போ எப்படி சாப்பிட போகணும் நீங்கள் பாருங்க. இந்த டைம் வந்து இப்போ இதில் அழுக்கணும் அப்படியே அவனுமோ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது. உண்மைக்குமே இது நல்ல டேஸ்டே ஆகும். வாங்குவோம், அதுவும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கணும். நல்ல குளிரோட தண்ணியாக சூப்பராக இருக்குது சாப்பிடும். மழை மேலே சாப்பிடலாம். இது அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ் கார்டு வரையும் அவன்ட்டு போயிட்டு வரும்போது ஒரு சந்தி ரோடு இப்போ எல்லாம் தெருவோர கடைகள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் போட்டு வந்தால் உடனடியாக பச்சை கக்கரிக்காய் கண்டுட்டு வேணும். இதுக்கு வந்து நான் தோலும் சீவையில் அப்படியே தான் சாப்பிட்றேன். நல்ல பிஞ்சுக்க வைக்க குழம்புலாம் அப்படி டேஸ்டாக இருக்கும். நல்ல அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ வெட்டி கண்ணு குளிச்சு கண்ணு வைக்கணும். அப்புறமே இந்த பேஸ்ட் ரோஸ் இருக்குது. இன்னைக்கு டெய்லி பச்சையாக சாப்பிடாம வந்து அவ்வளவு நல்லம்மா. அப்போ அது என்ன ஒரு சில பேர் சிரிக்கிறான். ஓகே, இப்போ கதைச்சு இந்த தினம் ஒரு சில விஷயங்களும் நான் பேசணுண்டு சாப்பிடும்போதே சொல்லியிருந்தேன். அதாவது வந்து என்னென்னு சொன்னால், என்ன நேசித்ததான அன்புள்ளங்கள் இப்போ வந்து சரியான கோபத்தில் இருக்கிறீங்க. இந்த இதில் நான் வேற சொல்கிறேன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு விளங்கும். நினைக்கலாம் ஃபேமிலியிலே கோல் அடித்தா சரிதான் எடுக்கிறது. அப்போ அப்படியா இருக்கும்போது இப்போ நானும் அவங்களுக்கு கோல் எடுக்கல அந்த மாதிரி நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, பேசாட்டாலும் சொல்லுவாங்க நினைவிருந்தால் போதுமென்ற மாதிரி. அப்படித்தான் நானாக வந்து ஒரு சிலரோட உண்மைக்குமே ஃபோன் பண்ணி கதை காட்டாலும் வந்து எல்லாருடையும் சமாதானமாக சந்தோஷமாக அது வந்து ஒரு புரிதலோடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாட்களாக நான் சரியான பிஸி. அதனால தான் நான் வந்து இப்போ பர்சனலாக கோல் எடுக்கல. சரி, ஓகே, ரெண்டு நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு உண்மைக்குமே என்ன நேசிக்கான இப்போ நான் இந்த இதில் மேலே சொல்கிறேன்றது இந்த வீடியோ பார்க்குறதானே என்னுடைய அக்காச்சிக்கும் விளங்கும்.
நான் கோல் எடுக்கிறேன். நான் எடுத்தா நீங்க கதைக்கிறீங்க இல்லை என்னத்துக்கா அப்ப நான் நிறைய நாளாக கோல் எடுக்கலன்னு நீங்க கோபிக்கிறீங்களா? அப்படி எதுவுமே கோவிக்க தேவையில்லைக்கா. கண்டிப்பா வந்து உண்மைக்கு நான் உங்களோட அன்பு பாசமா நல்ல ஒரு விருந்தினர் விட நீண்ட நாட்கள் நாங்கள் கதைச்சாலும் வந்து இப்போ நேற்றைய வரைக்கும் நாங்கள் கதைச்சு கொண்டு ஒரு ஃபீலோட தான் நான் இருக்கிறேன். அக்காஜி சாரி, நான் கூட கோல் எடுக்கல என்று சொல்லி எந்த விதமான கோபமும் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட கோலை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அவங்களோட டைம் தான் நான் கோல் எடுங்க, நான் கதைப்பேன். அயர்லாந்தில் இருக்கிறேன்னா எங்க சேராணி அம்மா இருக்கேன். நான் மாசக்கணக்காக வந்து பாருங்க கோல் எடுத்து அவங்களோட கதை காட்டாலும் அவங்களா ஒரு காய் போடுவாங்க. அதுக்கப்புறமா நானும் ஒரு தாகத்தோட இருந்துட்டு உடனடியாக ஒரு செட் பண்ணியோ அல்லது சொன்ன கோலில் கூட காய்ச்சாம அது அப்படியே அதே விருந்தினரோட நாங்கள் நேற்று வரைக்கும் கதைச்சா அப்படி அந்த சந்தோஷமா நல்ல விருந்தினரோட இருப்போமோ அதே விருந்தினரோட கதைக்கிறாங்களே விருந்தினரோட இருக்கேன். அதுக்காக வந்து இப்போ நான் சொல்கிறேன் அக்காஜி இல்லை நான் அக்காஜி விருந்தினர் இல்லையாண்டு இல்லை நான் விளங்கு நீங்கள் இல்லை கோபத்திலான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்கள் கோவிக்க வேணாம். நான் இப்போவும் வந்து உங்களோட கதைக்க தான் ரெடியாக இருக்கேன். மற்ற வந்து உண்மைக்குமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். சரிதானே? எந்தவித கோபமும் சாதிக்க வேண்டாம். இந்த வீடியோவை நான் இப்போ உங்களோட நேரம் கதைக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக என்ன கால் பண்ணுங்க என்று சொன்னால் ஐ மிஸ் ஸோ மச். யாரெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருந்தேனோ வந்து அதில் சொல்லிடும்போது நீங்கள் நீண்ட நாட்களினுடைய யாரெல்லாம் கதைக்கலையோ விளங்கி கண்டிப்பாக கோல் எடுங்க, நான் கதைக்கிறேன். அதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள் கெக்கரிக்காயில வந்து இந்த நல்ல பச்சைன்றதுலான இருக்குது. இதுக்கு வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். நல்ல வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக என்ன சொல்கிறது பச்சை காய்கறி எது வேணால் நல்ல ஃபோலிக் ஆசிட் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாடி வந்து டெய்லி நாங்கள் உணவில் அல்லது சும்மா அப்படி பச்சையாக சாப்பிட்டாலும் அவ்வளோவுமே நல்லது. பாருங்கள் மறுபடியும் சாப்பிடுவேன். ஏன்னா நான் இப்போ அதுக்காக இப்போ இது சாப்பிட போகிறது இல்லையே நான் கொஞ்சம் முடிய கூட சாப்பிட்டேன். அதனால இப்போ இவ்வளோத்தையும் சாப்பிட்டு தான் முடிக்கணும். சரியா? எக்கவும் இல்லை ஒரு இதுவும் இல்லை, நல்லா இருக்கும். சூப்பராக சாப்பிட்டாச்சு. நல்ல திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நீங்களும் வந்து இப்படி பச்சை காய்கறிகளையும் வந்து விரும்பி சாப்பிடுங்க. உண்மைக்குமே உடலுக்கு எப்போவுமே நல்லது. ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். நல்லது உங்களிடம் இந்த விடைபெறும். நான் உங்கள் சேரும். பாய்.